ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா 29 பார்க்க போகிறோம். 29ல் ஜர்தோசி ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த ஜர்தோசி ஸ்டிச் பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே அழகாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இதில் எதுவுமே கிடையாது. போடுறதும் ஈஸி, அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளால் ஈஸியாக அதை கவர் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் நான் உங்களுக்கு ஈஸியாக இந்த ஜர்தோசியோட ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக என் கிளாஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸும் நல்லா யூனிக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 1 by 1 இன்ச்சஸாக பாருங்கள். நம்ம கிளாஸில் மந்த்லி சேலஞ்ச் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த சேலஞ்ச் கிளாஸையும் ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு வெரைட்டியான சேலஞ்ச் கிளாஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். அந்த 10 டேஸில் நீங்கள் 10 விதமான ஸ்டிச்சஸை கற்றுக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கலாம். அதனால் என் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜர்தோசிக்கு தேவையான திங்ஸை பார்க்கலாம். இப்போது ஜர்தோசிக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நீடிலில் 24 எடுத்திருக்கேன் இல்லையா. இந்த நீடில் எடுத்திருக்கேன். நீங்கள் பீட் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணுறேன்றவங்க 24 எடுத்துக்கோங்க. நான் இந்த நீடில் கிளாஸ் போட்டிருக்கேன். அந்த கிளாஸ் வீடியோவை போய் பாருங்கள். எதுக்கு என்னென்ன நீடில் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி. இந்த ஜர்தோசி நான் இப்போ காப்பர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோல்டு ஜர்தோசியில் ஆரம்பித்து கலர் வெரைட்டியான ஜர்தோசி வரையுமே உங்களுக்கு விற்கிது. ஜர்தோசிலே ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டில் விற்கிது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கற்றுக்கிறவங்க ஃபஸ்ட்டு லோக்கல் ஐட்டம்ஸே வாங்கி நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு போட ட்ரை பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்ல குவாலிட்டியானதாக வாங்கி நீங்கள் ப்ளவுஸ்லலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வாங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக ஒன்றுமே டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு போதும். டேமேஜ் இருந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஜர்தோசிக்கு நம்ம என்ன நீடில் யூஸ் பண்ண போகிறோன்னா, நான் சொல்லிட்டேன் என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன்னுட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு, நம்ம நார்மலாக மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது மட்டுமே இருந்தாலே போதும். ஜர்தோசியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்றத ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஜர்தோசி நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸ் ஜர்தோசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சும்மா லைட்டாக இப்படி ஸ்ப்ரிங்கு, நீங்கள் ஓவரால் ஸ்ப்ரிங்கு எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓவரால் இழுத்திட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் எந்த மாதிரி மாறிடும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் ஓவரால் இழுத்தேன்னா அந்த ஸ்ப்ரிங் இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் இழுக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை லைட்டாக இப்படி மூவ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்குன்னு விதம் இருக்குது. நான் கட் பண்ணுற விதத்தை நான் சொல்கிறேன். இந்த ஜர்தோசியை எப்போவுமே ஜர்தோசி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஜர்தோசியை நீங்கள் இப்படி இந்த மாதிரி சைடாக இப்படி வச்சு கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது ஜர்தோசியை. எப்போவுமே ஜர்தோசியை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் இதுல இப்படி தான் நீங்கள் இதை கட் பண்ணணும். நீங்கள் ஏன் இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பிசுர் வராது. நம்மளுக்கு இந்த கார்னரில் இந்த மாதிரி பிசுர் எதுவுமே தூக்கிக்கிட்டு வராது. ஈவனாக இருக்கும். நம்மளுக்கு இந்த ஷேப்பே என்ன ஆகும்னா ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த பிசுர் மேலே நிற்கும். இதோட இந்த இது இருக்கு இல்லையா, இது மேலே அப்படியே ஒரு சைடில் நிற்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீடில் எவ்வளோ தூரத்துக்கு போகுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீசஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓரளவுக்கு கலெக்ஷனாக நிறைய வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நம்ம போகிறதுனால உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதுவே பீட் நீடிலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸஸ் எடுத்தாலுமே நீங்கள் ரெகுலராக அப்படியே என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக போட்டுட்ருக்கலாம். நம்ம எடுக்க போகிறது இந்த நீடில் எடுக்கிறனால எனக்கு குட்டி குட்டி பீசஸ் போதும். அதனால் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நான் பீட் நீடிலையும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த நீடில் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பீட் நீடில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எப்போவுமே லாக் போட்டு எடுத்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி கீழே இருந்து என்ன பண்ணணும், லாக் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே இருந்து பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க, லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்ட பிறகு நம்மளோட ஜர்தோசியை உள்ளே விட்டுக்கோங்க. இந்த நீடில் உள்ள ஜர்தோசியை இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக அதே மாதிரி இது மேலே இந்த நீடில் வந்து 90 டிகிரியில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பிடிக்கணும். நீடில் 90 டிகிரியில் பிடிச்சா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், போட முடியும். நீங்கள் வந்து 90 டிகிரியில் பிடிக்காமல் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போட முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இந்த ஜர்தோசி என்ன பண்ணணும், உங்களால் போட முடியும். லைட்டாக கீழே இறக்கிட்டு இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி திருப்பி செயின் ஸ்டிச்சை போடணும். மறுபடியும் அகைன் என்ன பண்ணணும், மறுபடியும் திருப்பி ஒரு செயின் ஸ்டிச். அந்த மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ள குத்தி குத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், செயினை நீங்கள் எடுக்கலாம். இப்போது இதுலேயே நிறைய நுணுக்கம் இருக்குது நம்ம கற்றுக்கிறதுக்கு. இப்போது இந்த மாதிரி உள்ளே இறக்கிட்ட பிறகு இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த நேம் மெத்தடை இதுக்கு கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே எந்த சைடு இருக்குன்றதுக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த நேம் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நேம் ஆப்போசிட்டில் இருந்தால் போதும், நம்பர் நம்ம சைடில் இருந்தால் போதும் இல்லையா. இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி ஜர்தோசியை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜர்தோசியோட சைஸு, எனக்கு வந்து இந்த சைஸில் வந்து எனக்கு எடுக்க தெரியலை ஜர்தோசி, எனக்கு வந்து ஒரு ஜர்தோசி வந்து சைஸஸ் மாறுது, எனக்கு கரெக்டாக ஈவனாக குத்தி எடுக்க தெரியலை அப்படின்றவங்க நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இவ்வளோ இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அழகாக அந்தந்த இன்ச்சஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம். எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன், இப்போ இந்த லைன் இருக்குது அப்படின்னா இந்த லைனில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட், ரெண்டாவது இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்டை நல்லா பென்சிலில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் வந்து ஜர்தோசியை நீங்கள் குத்தி எடுக்கலாம். பாருங்கள், நான் கண்டினியூவாக எடுக்கிறனால நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த பாயிண்டில் இங்கே குத்திக்கணும். மறுபடியும் எடுத்துட்டு அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல, இப்போது அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல. இப்போ எனக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலை, அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், அடுத்த இது எடுக்கும் போது அந்த பாயிண்டில் ஸ்டாப் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து போட்டாலே போதும் அப்படின்றவங்க உங்களுக்கு இந்த மெத்தட் தேவையே இல்லை, நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட் வேணுன்றவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் எடுங்க. பாயிண்ட் வேண்டான்றவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈவனாக அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் போட கற்றுக்கலாம். ஜர்தோசி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், போட முடியும். நான் சொன்ன மாதிரி தான், இந்த 90 டிகிரியில் பிடிச்சிட்டு இதை டேர்ன் பண்ணுறதுல நான் அந்த நேம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அந்த நேம் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேம் மெத்தட் தெரியலனா நான் என்னோடய செயின் ஸ்டிச் கிளாஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு நான் அதில் சொல்லியிருப்பேன். அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜர்தோசியை ஈஸியாக உங்களால் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ லாக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு லாக் எல்லாமே ஈவனான லாக் தான், என்னாட்டு அந்த மாதிரி லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஜர்தோசி பொறுத்த வரையுமே நம்ம ட்ரை பண்ணாதான் நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஜர்தோசி. நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டோ இல்லை நீங்களாகவே குத்தி குத்தி எடுத்தோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஜர்தோசியை. ஜர்தோசியில் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது கற்றுக்கிறதுக்கு. நீங்கள் லைன் பை லைன் என் கிளாஸை பாருங்கள், 1 by 1 உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என் கிளாஸும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஜர்தோசியே இன்னும் டீட்டெயிலான கிளாஸாக உங்களுக்கு வந்து நான் போடுறேன். இது வந்து சும்மா பேசிக்கான கிளாஸு. நான் ஜர்தோசியில் உங்களுக்கு டீட்டெயில் கிளாஸ் கொடுக்குறேன். அந்த கிளாஸ்க்காக எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.